பூசணி அல்வா, லிச்சி சந்தேஷ், கட் மாங்காய் ஊறுகாய், இளநீர் பாயசம், கார சட்னி, தேங்காய் சட்னி, மட்டன் சாப்ஸ், சிக்கன் பிச்சு போட்ட வறுவல், வஞ்சரம் கருவேப்பிலை தவா ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் குழம்பு கலக்கி, பிரான் கீ ரோஸ்ட், விருதுநகர் பன் பரோட்டா, பள்ளிப்பாளையம் கிரேவி, ஆம்பூர் மட்டன் தம் பிரியாணி, தயிர் பச்சடி, பன் தோசை, ஆந்திரா ஃபிஷ் குழம்பு, ரச சாதம், வடகம், கிரீமி தயிர் சாதம். மணி யாருப்பா சாமி? சாமி இலைக்கு வந்து அந்த பாயசம் வந்து கப்பு வச்சுட்டு நீ வந்து ஸ்பீடாக வச்சுட்டு போயிடக்கூடாது. ஒவ்வொரு இலையாக பார்த்து பாயசம் வர 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 நீ கப்பு வச்சுட்டு போகணும். சரியா சாமி? அதை பிளான் பண்ணிக்கோ. மட்டன் சாப்ஸ் யார் வைக்கிறா? கவிதாக்கா. ஒரு வளகாப்பு சாப்பாட்டு கரண்டி போட்டுக்கோ. 3 பீஸ் வர மாதிரி மட்டன் சாப்ஸ் வச்சிரு. சரியா? அடுத்தது வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை யார் வைக்கிறா? வேணிக்கா. சரி வேணிக்கா பார்த்துக்கோ. அந்த ட்ரேல உனக்கு இங்கே வந்துடும். இங்கிருந்து எடுத்து நீ வந்து ஃபிஷ் உடையாத மாதிரி எடுத்து வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை வைக்கணும். சரியா? இன்னும் கொஞ்சம் செவக்கணும்ண்ணா. இன்னும் கொஞ்சம் செவக்க வை. கல் நல்லா சூடேற்றி 2 பக்கம் செவக்க வை. திருப்பி போடுற இல்லை தோசையா? திருப்பி போட சொல்லு. ஹாட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோ. ஹாட் பாக்ஸில் போட்டு கொடுத்துரு சொல்லும்போது. சரியா? இது தோசை நல்லா செவக்கணும். வெள்ளை வெள்ளையாக இருக்கு. நல்லா செவக்கணும். பன் தோசை அதை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக என்ன இது பன் தோசைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவிலும் பொரியும் சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை வந்து கிரைண்ட் பண்ணி அதில் வந்து நம்ம தோசை மாவை ஆட் பண்ணும்போது என்னன்னா ஹோல்ஸாக கல் தோசை மாதிரி ஊற்றுவோம். கொஞ்சம் பன் மாதிரி இருக்கும். ஸோ இது எவ்வளோ பேருக்கு பிரதர் இன்னைக்கு இந்த இங்கே வந்து இன்னைக்கு 600 பேருக்கு பண்ணுறோம். 500 பேருக்கு வந்து நான்வெஜ்ஜும் ஒரு 100 பேருக்கு வந்து வெஜ்ஜும் பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபிஷ்னா அது எவ்வளோ கிலோ தேவைப்பட்டிருக்கும்? வஞ்சரம் ஃபிஷ் வந்து 60 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மட்டன் சாப்ஸ் வந்து 60 கிலோ வாங்கியிருக்கோம். ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ஒரு 20 கிலோ வாங்கியிருக்கோம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் 20 கிலோ எடுத்திருக்கோம். அப்புறம் சிக்கன் பிச்சு போட்ட வரவங்களுக்கு வந்து 40 கிலோ போன்லெஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே இப்போ போன்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிக்கன் கிரேவிக்கு அதுக்கு தனியாக ஒரு 30 கிலோ போட்டிருக்கோம். அதுபோல் பிரியாணிக்கு வந்து 60 கிலோ மட்டன் போட்டிருக்கோம். சாரி 75 கிலோ போட்டிருக்கோம். 50 கிலோ ரைஸ் போட்டு 75 கிலோ மட்டன் போட்டோம். இப்போ அவங்க விக்ரம் சைட்லேருந்து ஏதாவது இன்புட் இருந்துச்சா? எனக்கு வந்து இந்த டிஷ் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வேணும், இல்லை வந்து வர்றவங்களை எப்படி வெல்கம் பண்ணணும் இல்லை க்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற இன்புட் ஏதாவது கொடுத்தாங்க? இருந்துச்சு. அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க. ஷைலஜா மேடம் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி எனக்கு மட்டன் சாப்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரையாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. சிறுவாணி தண்ணியில் வந்து எனக்கு அந்த குழம்பு இதெல்லாமே சிறுவாணி தண்ணியில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. வந்து சிறுவாணி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். சிறுவாணி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் ட்ரக் வந்து நேற்று ஒரு ட்ரக் கிளம்பிச்சு. நேற்று ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock ஒரு ட்ரக் கிளம்பிச்சு. அந்த ட்ரக்கில் வந்து 20 லிட்டர் கேனில் வந்து நாங்கள் வந்து ஒரு 25 கேன் தண்ணி மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்.